என்னில் இடரலாடு அடையாது இருக்கிறவன். நிறைய பேர் லைஃப்ல ஒரு கட்டத்தில் நோ டவுட் ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற டவுட்டே கிடையாது. ஆனா இப்போ யோவானே ஒரு விஷயம் தெரியுமா? அவர் இப்படி நாயின் ஊருக்கு வந்தார். அப்போ எல்லாரும் வரும்போது அவரை கிராஸ் பண்ணாங்க. ஒரு டீம் ஒருத்தி அழுதுட்டு போனான். இவருக்கு தாங்க முடியாம நிறுத்தி அந்த பாடையை தொட்டு அவனை எழுப்பி அவர் கையில் கொடுத்த கண்ணீரை துடைச்சிட்டாரு. ஹாப்பியா உள்ள போயிட்டாங்க. நீ அவர்கிட்ட போய் கேளு, வரப்போகிறவர் இல்லை நான் இன்னொருத்தர் காத்திருக்கணுமா? ஆமே, ஞானஸ்நானம் எடுத்துட்டு போனார், அதோட போச்சு. ஆமா, இந்த பக்கமே ஜெயில இருக்கிறத சொன்னீங்களா? அவர் ஊரை விட்டே போயிட்டார். ஹல்லேலூயா, கேள்விப்பட்டீங்களா? ஆனா அவர் ஊரை விட்டு போய் என்ன பண்ணார்? அது முதல் அப்படிதான் இருக்கும் பைபிள்ல. 4வது அதிகாரம் மத்தேயு 12:13. யோவான் வாசி 12:13 வாசி. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எல்லாரும் சொல்லுங்க, தொடங்கினார். எல்லாரும் சொல்லுங்க, தொடங்குறார். சத்துரு பூட்ட நினைக்கிறான் பாருங்க. இதுவரை 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 ஆமே, ஹல்லேலூயா. யோவானே, நீ பேசின சத்தம் உன் எல்லைக்குள் மட்டும்தான் கேட்டது. இனி முதல் எல்லா இடத்திலும் இந்த யோவானுக்கு கர்த்தர் ஒரு பெயர் வைத்திருந்தார். அந்த பெயர் என்ன தெரியுமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற ஜீசஸ். Thank you Holy Spirit. அது முதல் நீ போய் சொல்லு. அதனாலதான் சொன்ன, கண்டதையும் கேட்டதையும் அவர்கள் யோவான் இடத்துல போய் சொல்லுங்க. சொல்லிவிட்டு சொல்ல, என்னில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ பாக்கியம். ஒன்னா வாசற்படியிலே முடிக்கணும்னு நினைக்கல, அல்லது வீட்டோட முடிச்சணும்னு நினைக்கல. உன்ன ராஜ்யத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் எனக்கு கேட்கிற ஊழியர்கள் யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? அல்லது கர்த்தருக்காக நான் வைராக்கியமா நின்று ஆனா யார் யாருக்கெல்லாமோ செய்யறாரு, எனக்கு இன்னும் ஒண்ணுமே செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரே அப்படின்னு யாராவது வேதனையோடு இதை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களை கர்த்தர் வாசல்லையே முடிக்கிறதுக்கல்ல, அவருடைய ராஜ்யத்துல கர்த்தர் போட்டிருக்கிற பிளானும் கர்த்தர் ஏற்படுத்தின அந்த ஒரு தெய்வீக உறவு இருக்கிறதல்லவா? ஹல்லேலூயா. அந்த ஒரு தெய்வீக உறவு இருக்கிறதல்லவா? அது ஆழமும் ரொம்ப பெருசு. ஆமே, நம்மை குறித்த தேவ திட்டமும் தேவன் நம்மேல் வைத்த அன்பின் ஆழமும் மிகவும் பெரியதா இருக்கிறதுனாலதான் அழுத உடனே காரியத்தை எல்லாம் அப்படி முடிக்காம அவர் வெயிட் பண்ணி வச்சு க்ளோரி க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் ஆண்டவர் எனக்கு செய்ததெல்லாம் நன்மைக்கு 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 நன்மைக்கு? நல்ல கொஞ்சம் கரங்களை தட்டி Thank you Jesus. ஓ எரிதில் வீணால்
ഇവിടെ ഞാൻ വീഴുന്നത് തീയിലല്ല, பிரியமானவர்களே, கர்த்தர் அனுமதிக்கிற பாதை, கர்த்தர் நடத்துகிற பாதை. ஆண்டவர் ஏண்டவர் இந்த கண்ணீரை மாற்றவே மாட்டேங்கிறீங்க, இந்த வேதனையை மாற்றவே. இது செய்தி இல்லை, இது யோவான் டாபிக். ஆனால் ஆவியானவர் கடந்த நாளில் இதில் ஒரு தெளிவை கொடுத்ததுனால, ஆமென், ஒரு 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 நடத்துதல் இருக்கிறதுனால, இந்த செய்தி இது டச் பண்ணதுனால நான் அதுக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன். சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறது என் ஆவியில் நான் தீர்க்கமாய் உணர்ந்து இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் போய் அவங்ககிட்ட சொல்லுங்க, அப்படி சொல்லியிருக்கணும். இல்லைன்னா யோவான்ட்ட எப்படி டீல் பண்ணி இருக்கணும் தெரியுமா? ஐயோ பார்த்தீங்களா, வா நம்ம கிளம்பி போகலாம். யோவான் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? யோவான்னு பாருங்க, அவருடைய குவாலிட்டியும். நீங்கள் போய் அவரை என்கிட்டையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்லலை. எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, ஏன் எனக்கு அவங்களுக்கு செஞ்சது மாதிரி செய்யாமல் இருக்கிறீங்க? இது எனக்கு தெரியணும், எனக்கு இது தெரியணும். இது தெரியணும்னா நான் உனக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற பந்தம், அந்த உறவு, அது உனக்கு தெரியணும். வாசற்படியோடு முடிகிறதல்ல, வீட்டோடு முடிகிறதல்ல, ராஜ்யத்தோடு. ஏன் எனக்கு இது தெரியணும். யோவான்ட்ட சொல்லுங்க, என்னில் இடரல் அடையாது இருக்கிற. அதன் அர்த்தம் என்ன? யோவான்ட்ட சொல்லிரு, கடைசி வர என் மேல டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிருங்க. கடைசி வர என் மேல அவன் கழுத்தே போனான், தலையே போனான், என் மேல டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாள் கொண்டு தலையை கொடுக்கிறார். யார் தெரியுமா? யோவான். இல்லைன்னா மறுதளிச்சிருப்பான். அடுத்த நாளே கொண்டு போய் தலையை கொடுக்கிறான். யோவான் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தார். யோவானுடைய ப்ரொமோஷன் எல்லாமே வேற. ஏன்னா ஏரோதுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? யோவானை ரொம்ப பிடிக்கும். ஆமே, இல்ல, தேவ திட்டம் இதுவா, அது போதும் ஆண்டவரே, உம்முடைய திட்டம் எதுவா? என்னே നിത്യതയോട് അടുപ്പിക്കുന്ന എല്ലാ അനുഭവങ്ങൾക്കും ഓ എന്നെ നല്ല ശിഷ്യനാക്കിടുന്ന എല്ലാ കുരിശുകൾക്കും എല്ലാ തോൽവികൾക്കും നിന്റെ മുഖം കാണുവാൻ എല്ലാ കണ്ണുനീരിനോ നിന്റെ സാന്നിധ്യമറിയാം. ആമേൻ. താഴ്വരയിൽ സോദരയിൽ ഒന്ന് പോലെ ഉയർച്ചയിലോ താഴ്ചയിലോ മരണത്തിലോ കൈകളെ ഉയർത്തി നിൻ സാന്നിധ്യം സാന്നിധ്യം മതി. ഓ നിൻ സാന്നിധ്യം മതി. ശരബലരദടരാ கடைசில யோவானுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 27 முதல் யோவான் சொல்லுகிற வார்த்தைகள், அதிலே 29வது வசனத்தை பாருங்கள். மணவாட்டியை உடையவனே மணவாளன்,
மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷம். அவர் சொல்லி விட்டதை போய் சொன்னதும் யோவான் சொல்றாரு, இந்த மணவாளனுடைய சத்தத்தை குறித்து தோழன் எப்படி இருக்கிறாரா? மிகவும் சந்தோஷப்படுகிற. அடுத்த வார்த்தையை பாருங்கள், இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அடுத்த வார்த்தையை பாருங்கள், அவர் பெருகவும் நான் சிறுகவும். நான் இன்னும் இல்லாமலே போட்டோம், அவர் பெருகட்டும். நான் இல்லாமலே போய் அவர் பெருகிறார்னா, அவர் பெருக நான் இல்லாம போறேன். அவர் பெருக. ஆமென். நீங்க போய் அவங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னார். சொன்னதும் சொல்றேன், எனக்கு அந்த சந்தோஷம் சம்பூரணமாயிட்டு. என்ன சம்பூரணம் யோவானே? என்ன மாறிச்சா? லாட்டரி அடிச்சுதா? அவர் என்கிட்ட பேசிட்டார், அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, யோவானே உன் வாழ்க்கையில உண்டான வேதனை, உன் வாழ்க்கையில் உண்டான ஒவ்வொரு சோதனை, ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் தேவராஜ்யம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவர் பெருகிக் கொண்டே இருக்கிறார். அவர் பெருக நான் சிறுக. சிலரை கர்த்தர் இப்படி டீல் பண்றார். சிலரை கர்த்தர் வீட்டில் வர விரும்புகிறார். சிலரை வாசலே முடிக்கிறார். ஹல்லேலூயா. அழுகையோடு விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள். 31வது அதிகாரத்தில் 5 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படி வருகிறவர்களை கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார் தெரியுமா? கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை. ஆமென். 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை நடத்துவேன். கர்த்தர் நடத்துவார். அடுத்து அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். நடத்துவார், அப்புறமா நடக்க பண்ணுவார். சில இடத்துல பிள்ளைகளை விட மாட்டோம். ஏன்னா அந்த இடம் பிள்ளைகளுக்கு என்ன இல்லைன்னு நமக்கு தெரியும், சேஃப் இல்லைன்னு தெரியும். இந்த இடத்துல பிள்ளையை விட்டா சேஃப்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இறக்கி விட்டுருவோம். மேக்சிமம் பிள்ளைகளை கீழே விட தான் பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் என்ன வலிக்கும்? கை வலிக்கும். ஆனால் சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சா கை வலிச்சாலும் கீழே விட மாட்டோம். நடக்க பண்ணுவேன் அப்படின்னா கர்த்தர் அந்த இடத்துல எல்லாவற்றையும் என்ன ஆக்கி விட்டார்? செவ்வையாக்கி விட்டார் அர்த்தம். தேவன் நடத்துவார். கடினமான சூழ்நிலையிலும் நடத்துவார். துன்பத்தின் நடுவில் நடக்கிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். ஆனால் தேவனிடத்தில் நம்ம எப்படி வந்திருக்கிறோம் தெரியுமா? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும். அது நடுவிலும் கர்த்தர் துக்கத்தையும் ஆமென் வேதனையும் கர்த்தர் மாற்றி இடராத செம்மையான வழியிலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராம்? நடக்க பண்ணுவார். அடுத்த வசனத்திலே 10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் பாதுகாப்பார். 4வது வசனத்தில் விடுவிப்பார், அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு. ஆமே, நம்ம திராணிக்கு மிஞ்சி பாருங்க, 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 50,000 ரூபாய் மாச செலவு இருக்கும். ஆமென். அது பலத்துக்கு மிஞ்சினதல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 50 கிலோ தான் ஒரு ஆளுக்கு தூக்க முடியும். ஆனால் அவங்க டெய்லி சுமக்க வேண்டியது 100 கிலோவா இருக்கும். வாழ்க்கையின் பாரத்தை சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவனிலும் அவன் பலத்தவனுடைய கைக்கு.
அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள். அவனிலும் அவன் பலத்தவன் கைக்கு. இது எல்லாமே டீட்டெயிலா சொல்லணும், ஆனால் அதை சொல்லி விடுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை தந்து விட்டார் என நம்புகிறேன். நான்கு விடுவிப்பார். ஐந்தாவதாக கம்பீரிக்க வைப்பார். அந்த கம்பீரிக்க வைக்கிறது தான் பாருங்கள். அந்த வசனத்தை வாசிங்கள். 12வது வசனம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அப்படியே 13, 14 சேர்த்து வாசித்திடலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று ஆமென் என்று சத்தமாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆசாரியர்களுடைய ஆத்துமாக்களை கொழுமையானவைகளினால் என் ஜனங்கள், அந்த கொழுமையினாலே ஆசாரியர்களுடைய ஆத்மாவை பூரி. நிறைய வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து ஓபன் ஆகும். ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய வார்த்தைகள். ஏன் அப்படின்னா அவருடைய ஜனத்தை திருப்தியாக்குவதற்காக, தாகத்தோடு வாஞ்சையோடு வந்திருக்கிற அவருடைய ஜனத்தை திருப்தியாக்குவதற்காக, அதற்காகவே ஆசாரியர்களுடைய ஆத்மாவை கர்த்தர் கொழுமையானவைகளால் என்னாக்குறார்? பூரிப்பாக்குகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பல இந்த பலிபீடத்தில் மனத்தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு பேசின செய்தி உட்பட நிறைய காரியங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் மாற்றுவார். நிறைய காரியங்கள் ரூட் எல்லாம் மாற்றி விடுவார். அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரை இந்த 2 நாளா படிச்சது தெரியல, இங்கேருந்து பேசிட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி விடுறீங்களே எதுக்கு? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். ஹல்லேலூயா. ஆமே. ஸ்கிரீன்ல தெரிகிறது தாங்க நாங்க, ஆனா அதுக்கு பின்னாக இருந்து செயல்படுத்துகிறது எல்லாமே பரலோக தேவன். எனவே எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா நாம ஜெபிக்க போகிறோம். என்னை நித்தியதையோடு அடுப்பிக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் நன்றி. இந்த பாடலை பாடி அர்ப்பணித்து ஹல்லேலூயா ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? என் அழுகைய விண்ணப்பத்தையும் நான் யாருக்கிட்டையும் கொண்டு போக மாட்டேன். யார்கிட்ட மட்டும்தான் கொண்டு வருவேன்? யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவார், நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்களா நடக்க முடியாத பாதை உண்டு, அதில் அவர் நடத்துவார். ஆனால் அப்படியே நீங்களா நடக்க முடியாதபடியே எல்லாத்துலேயும் கொண்டு போக மாட்டார் ஆண்டவர். இடராத. ஹல்லேலூயா. சில இடத்துல காலோண்டி நின்று உங்களை திரும்பி பார்க்க வைப்பார். மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று எசேக்கியேல் இடத்துல அந்த விருட்சங்களை காண்பித்தது போல இந்த 2026 உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. அனுக்கிரகம் செய்வாராக. நடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களிலும் பலத்தவனுடைய, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத பலவீனங்கள், ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலைகள் கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஆமாம். இந்த வார்த்தை எல்லாம் கர்த்தர் எனக்காக தான் தருகிறார். நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, கம்பீரிக்க வைக்க போகிறார். அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருகிறவர்களை கம்பீரிக்க சீயோனின் உச்சியிலே. ஆமென். அல்ல, இனி தொய்ந்து போவதில்லை. பக்கத்தில் 2 பேரை 3 பேரை பார்த்து சொல்லுங்க, இனி தொய்ந்து போக விட மாட்டான். ஆவிக்குரிய நிலையில, பூமிக்குரிய நிலையில, சரீர நிலையில தொய்ந்து போக விட மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்படி பேசிட்டு அந்த பாட்டு பாடணுமா?